பதவி பிரமாணம் எடுத்த பிறகு நீங்க ஒரு மதவாதியா காண்பித்துக் கொள்வது முறையா? இப்ப இதே பிஜேபி காரன் ஒரு மந்திரி சொல்லி இருக்கட்டும், பிஜேபி அரசாங்கத்துல ஒரு இந்துன்னு ஐயோ பிஜேபி காரன் இந்துன்னு சொல்லிட்டான், கொதிச்சிருவானுவல எண்ணெயில வட்ட அப்பங்கனக்கா. ஆனா தாவேக்கா அரசு சார்பா என்ன சொல்றாங்கன்னா, பத்திரப்பதிவு துறையில வந்து ஊழல் குறைஞ்சிருக்கு, லஞ்சம் வாங்குறது குறைஞ்சிருக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. சார் லஞ்சம் வாங்குறது குறையுது கூடுது, அது எனக்கு தேவையில்லாத வேலை. ஏன் கோயில் சத்தம் என்ன வெங்காயத்துக்கு நீங்க பதிஞ்சிக்க? பத்திரப்பதிவுத்துறை இவ்வளவு ஊழல் மலிந்த துறையாக போனதற்கு காரணம் இந்த 3 துறைகளையும் கைவசம் வைத்திருக்கக்கூடிய குமர குருபரன் ராஜினாமா பண்ணிட்டு போகணுமா இல்லையா? போகணுமா இல்லையா? வெக்கம் இருந்தா சூடு சொன்ன உள்ள மனிதராக போயிருக்கணும். கோயில் சத்த திருடுறவன் பூரா திருட்டு கூட்டணி, திருட்டு பய கட்சி, அப்படித்தான் நம்ம கூட்டணி. பதிவுத்துறைக்கு காரணமான இந்த பதிவாளர்கள் உள்ளிட்ட அதிகாரி அவன் ஜெயிலுக்கு போனா, அறநிலைத்துறை தடையான கொடுத்து எப்படி முடியுது? முடியல. அப்ப நீ தூய ஆட்சி சொல்றதுக்கு வெக்கப்படணும். அவன் 10 மலை கயிறு வாங்கி தரேன், பத்திரப்பதிவு தூக்கல தூங்க மானம் கட்டவன். அப்ப திட்டமிட்டு திருக்கோயில் சொத்துக்களை திருட வேண்டும் என்ற திட்டத்துலதான் இந்த கும்பல், திருட்டு கும்பல் இப்படி பண்ணிருக்கு. உங்க விஜயாட்சி விட இல்ல, இது தூய ஆட்சி. நீங்க சொல்ற பாணிக்க வர்றேன், தூய ஆட்சியில துட்டு வாங்கிட்டு போலி ஆவணங்களை வச்சு இந்த பதிவுத்துறை போடுறாங்கன்னா இந்த பதிவுத்துறை அமைச்சருக்கு தெரியுமானா தெரியாது. ஆனா இவங்க தான் வந்து மூச்சுக்கு முன்னுற வந்து திமுக வந்து தீய சக்தி, நாங்க தூய சக்தி, இவங்க தான். நீ அதை விட கொடிய சக்தியா இருக்கிய பத்திரப்பதிவுல போலி சக்தி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Regal Jewellers, the biggest manufacturer and wholesalers, now in T Nagar, Chennai. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்து தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் ராம ரவிக்குமார் அவர்கள். ஐயா வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் விஜய் அவரோட ஆட்சி மேல வந்து மதசாயம் வந்து பூசுவது சரியா பாக்குறீங்களா? நாங்க ஒன்றும் மதசாயம் பூசல. திரு விஜய் அவர்கள் தான் அதுக்கு மதசாயம் பூசிக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் திரு விஜய் தான் நாங்க அறியப்பட்ட நடிகர். முதல்ல எங்க அண்ணன் ஹெச் ராஜா தான் சொன்னார், ஜோசப் விஜய்ன்னு சொன்னார். அப்புறம் நாங்க பேசணும் ஜோசப் விஜய்னு. உடனே ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொன்ன உடனே மதசாயம் பூசுகிறாருன்னு கொந்தளிச்சாங்க அவங்க. ஆஃப்டர் எலெக்ஷன் அவர் ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு ஆரம்பிச்சு தன்னை கிறிஸ்தவராக அவர் அடையாளப்படுத்தி கொண்டதை நான் ஒன்றும் வெறுப்பா பார்க்கல. நான் அதை மதிக்கிறேன். ஏன்னா நீங்க கிறிஸ்தவர் என்பதை அடையாளப்படுத்திக்கிட்டீங்க, ஒரு கிரிப்டோ மாதிரி நடிக்கல. அதனால அதை கிறிஸ்தவர் என்று சொல்லியதை நான் பெருமையாகத்தான் நினைக்கிறேன். ஆனா சில பேர் இந்துவா இருந்துக்கிட்டு போலி கிறிஸ்தவனா, போலி முஸ்லீமா, போலி இந்துவா இருக்கிறத நான் வெறுக்கிறேன். அதுக்கு பல பேர் இருக்கிறாங்க. உதாரணமா நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னா சட்டமன்றத்துல நம்முடைய மாண்புமிக்க நிதி மந்திரி ஏதோ ஒரு கேள்வி கேட்கும்போது திரு மரிய வில்சன் என்ன சொல்றாரு, அவர் அந்த உடல் மொழியெல்லாம் பார்த்தீங்களா? ஆமா, ஜனநாயகத்துல மாண்புமிக்க அமைச்சர்கள். இப்ப ஒரு அரசியலுக்கு நீங்க வர்றீங்கன்னா சார், விமர்சனங்களை தாங்கி கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேணும். உங்களுக்கு ரோசாப்பு மாலை போடும் போதும் உங்களுக்கு சால்வை போடும் போதும் எவ்வளவு மனசு சந்தோஷமா இருக்கோ, அதே மனிதர்கள் உங்களை செருப்பால் அடிப்பான். அப்பவும் சமமாக பாவிக்கக்கூடிய புகழ்ச்சியையும் இகழ்ச்சியையும் சமமாக பாவிக்கக்கூடிய ஸ்திதப்பிரக்கின் சமமான அறிவு மனநிலை கொண்ட ஒரு மனிதன் தான் பொது வாழ்க்கைக்கு வரணும். விமர்சனங்களை கண்டு அஞ்சக்கூடியவன் பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாது. விமர்சனமே கூடாதுன்னா வீட்டுக்குள்ள இருந்துக்கணும். உங்களை வாழ்கம்பான், அவன் தான் உங்களை ஒழிகம்பான், உங்க கூடையே இருப்பான், நிழலா இருப்பான், துரோகம் பண்ணுவான். அதெல்லாம் கடந்துதான் அரசியல் போயாகணும். மாண்புமிக்க அமைச்சர், ஒரு பொறுப்பு மிக்க அமைச்சர், சகோதரர் அந்த ராஜேந்திரன் நினைக்கிறேன், திமுக எம்எல்ஏ, மதிமுக திமுக போனவர், அவர் சொல்றாரு, மாண்புமிக்க அமைச்சர் ரொம்ப மரியாதையா சொல்றாரு, எங்களுடைய மாவட்டத்துடைய மருமகன் ஒரு பொறுப்புல இருக்கிறாங்க, தமிழ்ல இன்னும் அழகா பேசணும்னு சொல்றாரு. ஒரு பொறுப்புமிக்க அமைச்சர் என்ன சொன்னோம், உறுப்பினருடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் சரியா பேசுறதுக்கு இன்னமும் மேலும் முயற்சி பண்றேன் அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா பக்குவம். என்னைய உருவக்கேலி செய்வதா, அவர் சொன்ன வார்த்தை, என்னைய உருவக்கேலி செய்வதா, மொழி கேலி செய்வதா, ஐ எம் பார்ன் இன் கிறிஸ்டியன், என்னமோ அந்த பக்கம் ஆடுவேன், நான் ஒரு அடிப்படையிலே ஒரு விளையாட்டு வரேன், இந்த பக்கம் ஆடுவேன், அந்த டிஃபென்ஸ் ஆடுவேன், அஃபென்ஸ் ஆடுவேன். இதெல்லாம் சட்டமன்றத்துக்கு தேவையான பேச்சா? சார் நீங்க கிறிஸ்தவராக இருங்க, கிறிஸ்தவம் கற்றுக் கொடுத்தது அன்பு மொழின்னு சொல்றீங்க. இப்போ கடந்த வாரம் விவசாய பட்ஜெட், சகோதரர் ரஞ்சித் அவர் இந்த அரசு அமைப்புல அமைச்சர் திருப்பதிக்கு போய் பட்ஜெட்டை வச்சுட்டு வந்தார். அது ஒன்றும் குற்றம் இல்லை. மதுரை எம்பி சு வெங்கடேஷ் என்ன செஞ்சார், அரசு சாசனத்தை, ஒரு மதசார்பற்ற அரசு சாசனத்தை கோவிலில் வைத்து வழிபடுவது கண்டனத்திற்குரியது சொன்னது இதே சு வெங்கடேசன். அப்புறம் வீரபாண்டியன், அப்புறம் திருமாவளவன், வன்னியரசு எல்லாரும் எதிர்த்தாங்க. ரஞ்சித் அவரு அமைச்சர் விவசாயம். இதே அரசுல இருக்கக்கூடிய மரிய வில்சன் நிதி பட்ஜெட் தாக்கலுக்கு போகின்ற போது
ஜெபமாலை வைத்திருந்தார். பட்ஜெட் வாசிக்கும் முன்பு பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராளன் சிலுவை குறி போட்டார். அப்ப உங்களுக்கு திருப்பதினா உங்களுக்கு எரியுது, திருப்பதினா கசக்குது, திருச்சபைனா இனிக்குது. இது சரியா? இங்க மத அரசியல புகுத்துறது யாரு? இந்த மனிதர் தானே. ஏன் எங்க ஐயா போற்றுதலுக்குரிய சபாநாயகர், அவரு அதிமுக இருந்து இந்த கட்சிக்கு வந்தாரு, ஜெயிச்சாரு, சபாநாயகர் ஆயிட்டாரு. அவரே பைபிள் வச்சாரு. நான் கடந்த திமுக அரசு திராவிட மாடல்னா இப்ப நடக்கக்கூடிய அரசு திருச்சபை மாடல். ஆமா, திருச்சபை மாடல் தான் இது சார். இப்ப இதே ஒரு கற்பனைக்கு வச்சுப்போம். நான் ஒரு இந்து, ஒரு மந்திரி சொல்றார், எந்த இந்துன்னு சொல்லக்கூடிய மந்திரியே நான் பெரியாரின் பேரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அரசாங்கத்துல. நான் இந்து, எனக்கு இந்து மதம் வந்து அன்பு சொல்லி கொடுத்துருக்குன்னு சொல்றாரு. கிறிஸ்தவம் மட்டும் அன்பு போதிக்கலையா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் சொல்லி வாடினேன்னு சொன்ன வள்ளலார் சொல்லியது இந்து சமயம் தானே, அன்பு மொழி தானே. பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு சொன்ன தத்துவம் சொன்னது இந்து மதம் தானே. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய சொன்னது யாரு? இந்து மதம் தானே. அந்த புறா உற்ற துயருக்காக சிபி சக்கரவர்த்தி தன்னுடைய தொடக்கறி கொடுத்தானே, அது இந்து மதம் இல்லையா? முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி, அது இந்து மதம் அன்பு இல்லையா? மூலன் சொல்லும் அந்த திருமூலன் சொல்லக்கூடிய அந்த திருமந்திரங்கள்ல அன்பு இல்லையா? அன்பே சிவம்னு சொன்ன தத்துவம் சார். காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலுமானம் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க களியாட்டம் சொன்ன எங்க பாரதி சொன்னது அன்பு இல்லையா? அன்பு மதம் கிறிஸ்தவம் மட்டும்தான் அன்பு மொழி கிடையாது. அன்புக்கு மதம் கிடையாது. அது கிறிஸ்தவம் போதித்தன்னு சொல்றதுலாம் மதவெறியை நான் பார்க்கிறேன். எல்லா மதங்களுமே அன்பு போதிக்குது. நான் புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ஒரு இந்து மதத்துல வேணா பேசல. நீங்க இந்த நம்முடைய கான்ஸ்டியூஷன்ல மதசார்பற்ற அப்படிங்கிற அந்த செக்குலரிசம் வார்த்தை இருக்குல்ல, அதை எடுக்கணும். அதுக்கு பதிலா ஸ்பிரிச்சுவல்னு போடணும், ஆன்மீகம்னு போடணும். இதை நீதியரசர் திரு பி.என். பரசுராமன் ஐயா முந்தா நாள் பேசுறாங்க. பிரகாசம் சப்தி அந்த நீதியரசர் பேரு. ஸ்பிரிச்சுவல்னு போடணும். ஆன்மீகம் தானே போதிக்குது. இயேசு மதம் நம்ம கிறிஸ்தவத்தை பாட்டு பாரு, அன்பென்னும் மொழியிலே அகிலங்கள் நனையவே அதிரூபம் தோன்றினான். அழகான பாட்டு, ரசிக்கிறேன். அதாவது கிறிஸ்தவம் மட்டுமே சொல்லிச்சுன்னு சொன்னா நான் என்ன கேட்கிறேன், நீங்க சட்டமன்றத்துல தமிழ் தாய் வாழ்த்து வரணும்னு சொல்றீங்க. தமிழுக்கான எங்க முதலமைச்சர் சொல்றாரு, யாரு நம்ம ஜோசப் விஜய் சொல்றாரு, என்ன சொல்றாரு, தமிழ்நாள கெத்து, தமிழ்நாள இதுன்னு சொல்றாரு. அந்த கெத்தும் தமிழ் இல்ல, இன்னொன்னு தமிழ் இல்ல. இவங்க வந்து தமிழை காப்பாத்துறாங்க. சரி, தமிழ் மொழி வாழ்த்து, ரைட், சந்தோஷமுங்க. ஆனா தமிழ்ல பேச முயற்சிக்கிறேன்னு சொல்றதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை ஆகி போறது? நான் அப்படித்தான் இருப்பேன், உனக்கொசரம் மாத்திக்க முடியாது, உங்களுக்கொசரம் மாத்திக்க முடியாதுன்னா அப்படி பொறுப்பு மிக்க மந்திரி எல்லாம் பேசக்கூடாதுங்க, பேசக்கூடாது, தவறு. அவர் பேசியது தவறு, அன்புக்கு மதம் பார்த்தது தவறு. அவர் தன்னை கிறிஸ்தவர்னு அடையாளப்படுத்திக்கிற சந்தோஷம் இருந்துட்டு போங்க. ஆனா மதசார்பற்ற ஒரு அரசுல பதவி ஏற்கின்ற பொழுது மதங்களுக்கு அப்பாற்பட்டு மொழிகளுக்கு அப்பாற்பட்டு அனைவருக்கும் நான் பொதுவா இருப்பேன்னு சொல்லி ஓத்து எடுத்திருக்கீங்க. நீங்க வந்து பதவி பிரமாணம் எடுத்த பிறகு நீங்க ஒரு மதவாதியா காண்பித்துக் கொள்வது முறையா? இப்ப இதே பிஜேபி காரன் ஒரு மந்திரி சொல்லி இருக்கட்டும், பிஜேபி அரசாங்கத்துல ஒரு இந்துன்னு ஐயோ பிஜேபி காரன் இந்துன்னு சொல்லிட்டான், கொதிச்சிருவானுவல எண்ணெயில வட்ட அப்பங்கனக்கா. அப்புறம் இங்கங்க பண்றீங்க. முட்டுக்கு வாடகை காலையில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தையா இருக்கட்டும், எந்த கட்சியா அந்த வாயை திறக்கலையே. ஏன்? உங்களுக்கு சிலுவை மதம் இனிக்குது, திருப்பதி மதம் கசக்குது உங்களுக்கு. சரி, இப்போ அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னா, இந்த பழனி நில மோசடி வழக்கில் உண்மையில நடந்தது என்ன? இந்த நில மோசடி வழக்கில் ஒரு சில முக்கிய புள்ளிகளுக்கு தொடர்பு இருப்பதாக வந்து செய்திகளில் வந்து பரப்பப்பட்டது. இதில் உண்மையாகவே நடந்த விஷயம் என்ன சார்? நீங்கள் பழனின்னு ஒன்றுன்னா நான் சொல்லிடுவேன், அடுத்தடுத்து வருது, நான் அடுத்தடுத்து அடுக்க வேண்டியிருக்கு. என்னங்க, இந்த அரசாங்கம் வந்த பிறகு பத்திரப்பதிவுத்துறையுடைய தலைவர் திரு அருண் சுந்தர் தயாளன், அவர் பதிவுத்துறை தலைவர். அதுக்கப்புறம் PA ஜெனரல்னு ஒரு நபர் இருக்கார், வேலூர்லேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆன அருள் சுவாமி. எங்கள் மதுரை மண்டலத்தினுடைய DIG திரு ஆனந்த், DR சசிகலா. இந்த துறை இப்போ பொறுப்புமிக்க ஒரு அமைச்சர் இருக்கிறார், யார்? பதிவுத்துறைக்கு எங்கள் அண்ணன் லோகேஷ். இப்போ இஷ்யூ பத்திரப்பதிவுத்துறைக்கும் அறநிலையத்துறைக்கும், சொத்து அறநிலையத்துக்கு உரியது. இப்போ இதில் அமைச்சர் ரமேஷ். அறநிலையத்துறை, வணிகம், பத்திரப்பதிவு மூணுக்கும் கவர்மெண்ட் செக்ரட்டரி யாருங்கன்னா குமரகுருபரன் IAS. இந்த குமரகுருபரன் IAS கீழே தான் அவர் தான் கைடன்ஸ். அவர் ஒன்லி நான் பாலிசி மேக்கர் அப்படி பாருங்க, டிசிஷன் மேக்கர் அப்படி பாருங்க. இப்ப இந்த ரெண்டு துறைக்கு சம்பந்தமான இஷ்யூ ஓடுது. இதுவரைக்கும் அரசு செயலர் ஏன் வாய் திறக்கவில்லை? முதல் கேள்வி. ரெண்டாவது, பழனி தண்டபாணி சுவாமி மடத்தினுடைய சொத்து சுமார் ஒரு 100 கோடி 110 கோடி, 1 ஏக்கர் 40 சென்ட், குப்புசாமி மணியக்காரர்னு ஒரு மனிதர் எழுதிய சொத்து. வண்ணச்சரமன் தண்டபாணி சுவாமிகளுக்கான மடம் அது. அந்த மடத்துல வேல் வழிபாடு செய்யணும், முருகபூசை நடக்கணும், அன்னதானம் நடக்கணும், வரக்கூடிய பக்தர்கள் ஓய்வு எடுத்து போகணும், அவங்களுக்கு தேவையானது செய்யணும், மேற்கொண்டு வருமானம் வந்தால் பழனி கோயிலுக்கு செய்யணுங்கிறது ஆதி உயில் சாசனம், தர்ம சாசனம்.
இந்த சாசனத்துக்கு பிறகு அந்த சாமிகளுடைய காலத்துக்கு பிறகாக கோயம்புத்தூர் சார்ந்த ஒரு பெரியவருடைய டாக்டர் ஒரு அம்மா வர்றாங்க. அவங்க அதை நிர்வாகம் பண்ண முடியல. அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு குழப்பங்கள், அந்த சொத்து சம்பந்தமாக கடன் வாங்குதல், நீதிமன்ற வழக்கு, இதெல்லாம் ஒரு புறம் ஓடிட்டு இருந்துச்சு. கடைசியில் கடந்த வருஷம் வந்து HRNC பழனி திருக்கோயில் தண்டபாணி சுவாமி அந்த மடத்தை கோயில் நிர்வாகம் ஆக்கிரமிப்புலேருந்து எடுத்து கையகப்படுத்துச்சு. அதுக்கு ஃபிட் பர்சனாக மாரிமுத்துங்கிற ஒரு ஜேசியை போட்டாங்க. இது வந்து பழனி கோயிலுக்கு இந்த மடத்துக்கு சம்மந்தம் இல்லை. தயவு நான் பதிவு செஞ்சுக்கிறேன். ரெண்டாவது, இந்த மாரிமுத்து ஜேசி வந்த பிறகு கடந்த மார்ச் 27/3/2026 அன்னைக்கு இந்த தண்டபாணி சாமி மடத்துடைய சொத்தை பதியறதுக்கு முருகதாசுங்கிற ஒரு எழுதி கொடுக்கிறார். வெள்ளத்தர சேதுபதினு 2 பேர் வாங்குறாங்க. அப்ப பழனிசாமின்னு ஒரு சார் பதிவாளர் இந்த சொத்தை வந்து பதிய மாட்டேன்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. நான் முடியாதுன்னு சொன்ன பிறகு அவர்கிட்ட கொடுத்துறாரு. கொடுத்த பிறகு அந்த ரெஃப்யூஸ் ஸ்லிப் வச்சுட்டு மதுரை ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி 10ஆம் தேதி தீர்ப்பு வருது. இந்த மாதிரி முருகதாஸ் விற்கிறாரு, சேதுபதி வெள்ளத்தோரை வாங்குறோம், இது பதிய மாட்டேங்கிறான்னு சொன்ன உடனே சரி இடங்கள் ஆவணங்கள் சரியா இருந்தா பதிஞ்சு கொடுத்துன்னு கோர்ட்டு சொல்லிடுது. அந்த ஏப்ரல் 10 கொடுத்த ஆவணத்துல என்ன சொல்றாங்கன்னா தெளிவா 1 வாரத்துக்குள்ள பதியணுங்கிறாங்க. ஏப்ரல் 10 அப்ப 17 வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் 20 நாள் கூட வச்சுக்கோங்க, முடியல. அப்ப நீங்க ஆவணங்கள் பதிவு செய்யாத நிலையில இந்த புதிய அரசு வந்த பிறகு 3/7/2026 வெள்ளிக்கிழமை இந்த பத்திரத்தை பதியறதுக்கு போறாங்க. அப்ப பால சுந்தர் அப்படின்னு ஒரு அதிகாரி அதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாரு. ஜஸ்டின் மணிகண்டன் வெள்ளிக்கிழமை 3/7 வெள்ளிக்கிழமை 6/7 இந்த பத்திரம் பதியுது. யாரை வச்சு பதியுதுன்னா ஜஸ்டின் மணிகண்டன்கிற ஒரு நபரை வச்சு பதியுது, பதிவாளரை வச்சு பதியுது. இந்த ஜஸ்டின் மணிகண்டன் கொடைக்கானல் இருக்கக்கூடிய சிட்டு, அதுக்கான அந்த சிட் ஃபண்டு எல்லாம் பதியறதுக்கான ஒரு பதிவாளர். ஸோ இவரை கொண்டு வந்து பதிவு செய்கிறதுக்கான பின்னணியில் இந்த ஆவணங்களை தயாரிச்சது ஜேபி அசோசியேட்ஸ் சொல்லக்கூடிய ஜெயபிரகாஷ் ஒட்டஞ்சத்தர் சார்ந்த நபர். இந்த ஆவணத்தை தயாரிச்சது சிவகுமார்னு ஒரு வழக்கறிஞர். அது இவங்க கம்பெனி, கூட்டு கம்பெனி. இதுல வந்து லைசன்ஸ்டு டாக்குமெண்ட் யாரும் கிடையாது. 6ஆம் தேதி பதிஞ்சாச்சு. இது யாருக்கு தெரியாது. 7, 8, 9, 10 10ஆம் தேதி இந்த ஜேசி மாரிமுத்து பழனி அவர் என்ன பண்றாரு, பதிவுத்துறை தலைவருக்கு, டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராருக்கு எல்லாருக்கும் கடிதம் எழுதுறாரு. இதுக்கு முன்னாடி 2/7 ஒரு கடிதம் எழுதுறாரு பதிவாளருக்கு. இந்த மாதிரி இந்த சொத்து சம்பந்தமா பதிவு எதுவும் கூடாது, தடை போடணும்னு சொல்லி 2/7. இடையில பழனியை பத்தி ஒரு 5 நாட்கள் பெரிய விளம்பரம்லாம் வச்சு 100 கோடி வருமானம், பஞ்சாமிரத விற்பனை அமோகம் அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணாங்க. இது எல்லாமே இந்த பத்திரப்பதிவை வெளியில வராம அமுக்க செய்யறதுக்கான. ஆமா, இதுல பத்திரப்பதிவு 3/7 நடக்குது. அதே ஜேசி மாரிமுத்துவுக்கு பதவி உயர்வு கிடைக்குது. கூடுதல் ஆணையர் சென்னையில உட்காந்துருக்காப்ல, இன்னைக்கு உட்காந்துருக்காரு. திரும்ப 3/7 பதிவு உயர்வு கிடைச்சு 9/7 அது வந்து அந்த ஜீவ அரசு ஆணையா வெளியாகுது. நான் அனைத்து ஆவணத்தோட பேசுறேன். தன்னுடைய பதவி உயர்வு கன்ஃபார்ம் ஆன பிறகு 10ஆம் தேதி தான் பதிவுத்துறை தலைவருக்கு கடிதம் எழுதுறாரு. அப்ப இதுல சந்தேகம் வருமா வராதா? நிச்சயமா வரும். நீங்க ஆகும்னா நீங்க ஒரு பதிவுத்துறை தலைவர், இன்னைக்கு விஞ்ஞான யுகம், ஒரு போன்ல பேசலாம், சார் இந்த டாக்குமெண்ட் பதிய போறாங்க கொஞ்சம் பார்த்து வைங்க அப்படின்னு சொல்லலாம்ல? நிச்சயமா சொல்லலாம். சொல்லணும்ல? சொல்லல. இதுக்கு இடையில 26/5 பதிவுத்துறையில் இருக்கக்கூடிய அந்த பழனிசாமின்னு சொல்லக்கூடிய அந்த மனிதர், ஜாயிண்ட் 1 அந்த மனிதர் என்ன பண்றாரு, இந்த ஃபிட் பர்சன் மாரிமுத்து கடிதம் எழுதுறாரு. இந்த மாதிரி ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த வழக்கில் இப்படி ஒரு உத்தரவா இருக்கு, நீங்க ஃபிட் பர்சன் இந்த தண்டபாணி சாமி மடத்தினுடைய நிர்வாகிங்கிறதுனால நீங்க இந்த வழக்கில் இம்ப்ளீட் ஆகி நீங்க கோர்ட்டுக்கு போங்கன்னு கைட் பண்றது யாரு? பதிவுத்துறையில் இருக்க ஒரு யோகிய. அவனுக்கு இருக்கிற அக்கறை இவங்களுக்கு இல்லை அக்கறை. இது நடந்து முடிஞ்சிச்சு சார். இது வரைக்கும் இப்ப நாங்க சிபிஐ விசாரணை கேட்டோம். இந்த விஷயத்தை முத அம்பலப்படுத்தணும் ராம ரவிக்குமார். அங்க போய் பழனியாண்டவனுக்கு மொட்டை போட்டாங்கடான்னு சொல்லி என்னுடைய முடிக்காணிக்கை செலுத்தி 10 வருஷம் தவமா இருந்தது நாங்க வந்து முடிக்காணிக்கை செலுத்தி வெளியில சொன்னோம். அதன் பிறகு திமுக போராட்டம் பண்ணாங்க. அதிமுக டாக்டர் பரமசிவம், வேடசுந்தர் எக்ஸ்எம்எல்ஏ அவங்க தலைமையில் போராட்டம் மாவட்ட செயலாளர் தலைமையில் நடந்துச்சு. மற்ற எல்லாரும் அவங்க சத்துக்கு உட்பட்டு பேசுனாங்க. இது வரைக்கும் குற்றவாளிகள் கைது அப்படியெல்லாம் சொல்றீங்களே, இவர்கள் பாவம் அப்பாவிகள் அப்படின்னு சொல்லல. இவங்களுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்க. இப்ப ஒரு நீட்டு தேர்வு பிரச்சனை சார், யார ராஜினாமா பண்ண சொன்னீங்க? நம்முடைய தர்மேந்திர பிரதான் மந்திரி ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொன்ன. ரிசைன் கரோ, இந்த கரப்பம்பூச்சி எல்லாம் கத்துச்சுல, போராட்டம் பண்ணுச்சுல, ரிசைன் பண்ணாங்கல்ல. இப்ப இவ்வளவு பெரிய ஸ்கேம் பழனியில் நடந்திருக்கு. இப்ப இதுக்கு அடுத்து ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. என்னன்னா, அங்க பழனியில கன்னிகா பரமேஸ்வரி ஒரு குறிப்பிட்ட, அதாவது 1000 வயசு செட்டிமார்களுக்குரிய கோயில், அது பட்டியல் சாரா திருக்கோயில், ஒரு வயல்வெளி பகுதியில் இருக்கக்கூடிய கோயில். அந்த சொத்துக்களை இதே ஜஸ்டின் மணிகண்டன், இதே ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ், அந்த ஜேபிங்கன்னு சொல்றவன் சிவகுமாருங்கிற அந்த வழக்கறிஞர் என்ன பண்றாங்க, 7/7/2026 பத்திரம் போடுறான்.
இப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது அரசு அதிகாரி துணையோடு திட்டமிட்டு இந்த மாதிரி வந்து கோயில் நிலங்களை வந்து திருடப்படுகிறது அப்படின்ற மாதிரி சத்தியமான உண்மை நான் சொல்றது 7/7 இது பண்ணிடுறாங்க. இதை பதிஞ்சது இதே சிவகுமாருங்கிற வழக்கறிஞர். நான் சொல்றது அனைத்து ஆவணத்தோட சொல்றேன். அது 6ஆம் தேதி பழனி பதிவுங்க, 7ஆம் தேதி இதே இந்த கன்னிகா பரமேஸ்வரி கோயிலுக்கான சொத்து பதியுதுங்க. இந்த சொத்து ஆவணங்கள் எல்லாம் தயாரிச்சது இந்த மனிதர் சிவகுமாருங்கிற ஒரு மனிதர், ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ் இந்த நபர். இவன் தான் அந்த பழனி கோயிலுக்கும் டாக்குமெண்ட் போட்டவன், தண்டபாணி சாமி மடத்துக்கு சொத்துக்கு. இந்த ஆவணத்தில் என்ன குறிப்பிட்றாங்கன்னா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல நாங்கள் ஒரு உயில் இருக்கு, உயிலின் அடிப்படையில் இந்த ஆவணத்தை நாங்கள் போட்டிருக்கோம்னு சொல்றான். இந்த டாக்குமெண்ட்ல உயில் போடப்படவில்லை, இணைக்கப்படவில்லை. அப்படி ஒரு இருக்கிறதா பிம்பத்தை கிரியேட் பண்ணி உயில் இருக்குன்னு குறிப்பிடுறாங்க. குறிப்பிட்ட உயில் எங்க? ஒண்ணு. இதை விட பெரிய ஸ்கேம் சொல்றேன் நானு. இப்போ ஒரு ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் செத்து போறான்னு வச்சுக்கோங்க, டெத் சர்டிபிகேட் பதிவோம். ஒரு மாசத்துல டெத் சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க பசங்க பிள்ளைங்க போய் கோர்ட்ல போட்டு டெத் சர்டிபிகேட் வாங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் வரும். இதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய உங்களுக்கு எனக்கும் கிடைச்ச தெரிஞ்ச அறிவு புரிதல். ஆனா உலகத்துல இந்த தூய ஆட்சி, எந்த ஆட்சி? நம்ம விஜய் சர்க்கார் ஆணைக்க பஷாத் அந்த ஆட்சி வந்த பிறகு 1970 செத்தவனுக்கும் 1972 செத்தவனுக்கும் 1970 செத்தவன் பத்திரம் இது, 1972 செத்தவனுடைய டெத் சர்டிபிகேட்டு பத்திரம் பதியக்கூடிய 7/7/2026 அன்னைக்கே டெத் சர்டிபிகேட் கிடைக்குது. கிட்டத்தட்ட 56 வருஷம் கழிச்சு இந்த இருக்கு ஆவணம். ஒருத்தன் செத்துட்டான்னா அவனுடைய டெத் சர்டிபிகேட்டுக்கு இவ்வளவு வருஷம் கழிச்சு எப்படி கிடைக்கும்? அப்ப இந்த டெத் சர்டிபிகேட் உண்மையா மெய்யா பொய்யா ஆய்வுக்கு உட்படுத்தணும். அப்ப பத்திரப்பதிவு துறை இவ்வளவு ஊழல் மலிந்த துறையாக போனதற்கு காரணம் இந்த துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருண் சுந்தர் தயாளன் உள்ளிட்ட இந்த டிஐஜி ஆனந்த் உள்ளிட்ட அந்த டிஆர் சசிகலா ஜெயிலுக்கு போயிடுச்சு, சஸ்பெண்ட் ஆகி போச்சு. இப்ப இன்சார்ஜ் ஆஃபீஸர் ஏஐஜி மகேஷ். இப்ப இந்த துறையினுடைய அமைச்சர் என்ன பதில் சொல்றாரு? இந்த துறையுடைய அமைச்சர் ரமேஷ் என்ன பதில் சொல்றாரு? இந்த 3 துறைகளையும் கைவசம் வைத்திருக்கக்கூடிய குமர குருபரன் ராஜினாமா பண்ணிட்டு போகணுமா இல்லையா? போகணுமா இல்லையா? வெக்கம் இருந்தா சூடு சொன்ன உள்ள மனிதராக போயிருக்கணும். இதுல கூடுதலா ஒரு செய்தி சொல்றேன். கடந்த மாசம் 3/8, இந்த மாசம் 3/8 ஆடி 18ஆம் இருக்கு. இதே துறையினுடைய செயலர் திரு குமரகுருபரன் பழனிக்கு வர்றாரு, அன்னதானம் போய் பார்க்கிறாரு, அங்க நடக்கக்கூடிய 100 கோடி பெருந்திட்ட வளாக கட்டுமானத்தை பார்க்கிறாரு. ஆனால் இந்த சர்ச்சைக்குரிய போலி சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்ட இந்த தண்டபாணி சாமி மடத்தினுடைய இடத்தை தங்கியிருந்த இடத்துல இருந்து 100 மீட்டர் கூட கிடையாது. ஏன் பார்க்கல? ஏன் பத்திராபீஸுக்கு போயிருக்கலாம்ல? இதுல குறிப்பிட்டு சொல்றாங்க, இந்த பத்திரப்பதிவுகளை நாங்கள் எல்லாம் கண்டுபிடிப்பதற்கு சிறப்பு குழு அமைக்கிறோம் சொல்லி இவங்க சொன்னாங்க. பத்திரப்பதிவு துறையில 3 மாசத்துக்கு ஒரு முறை ஆடிட்டிங்னு உண்டு. ஆடிட்டிங்ல அப்ப பண்ணவெல்லாம் என்ன பண்ணான்? அந்த அறிக்கை உண்மையா பொய்யா? இதுல கொடுமை என்னன்னா சார், இந்த ஹெச்ஆர்சியோட ஏசி திண்டுக்கல் அவர் 2025 இந்த கன்னிகா பரமேஸ்வரி இடம் சம்பந்தப்பட்ட விசாரணை வந்தபோது அவர் சொல்றாரு, ஆய்வருடைய அறிக்கையின்படி ஒரு லெட்டர் போறாரு. இதுல சர்வே நம்பர் 87/3 இருக்கக்கூடிய சொத்து எல்லாம் பதியாதுன்னு சொல்லி எப்ப சொல்றாருங்க? இவர் கரெக்டா 5/3/2026 சொல்றாரு. 5/3/2026 இந்த லெட்டரின் மேல ஒரு என்ஓசி கேட்டிருக்கணுமா இல்லையா? பதிய வந்தவன்ட்ட போய் கோயில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்ஜெக்ஷனை போய் தடையில்லா சான்று வாங்கிடுவான்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்ப திட்டமிட்டு திருக்கோயில் சொத்துக்களை திருட வேண்டும் என்ற திட்டத்துல தான் இந்த கும்பல், திருட்டு கும்பல் இப்படி பண்ணியிருக்கான். நான் கடுமையான வார்த்தை பயன்படுத்துறேன், நான் அதுக்காக இல்லை. கடந்த தண்டபாணி சாமி மட விஷயத்துல அக்யூஸ்ட் ஒரு அன்வர்தின்னு ஒரு வழக்கறிஞர் ஜெயிலுக்கு போனார். மதுரை ஜெயில். மதுரை ஜெயில் என்ன ஆகி போச்சு? 4 நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாரு. பிபி, சுகர், நெஞ்சுவலி, மருத்துவமனை செல்லும் வழியில் இறந்தார். ஆனா நீங்க முன்னாடியே இது குறித்து பேசிருக்கீங்க. இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஒருத்தர் இறந்திருக்காரு, ஒருத்தர் மருத்துவமனை சிகிச்சை பெற்று வராரு. பாதுகாப்பு கூட சொல்லிருக்கேன். இப்ப போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. ஆமா. இப்ப தெரிஞ்சது எனக்கு 2, தெரியாதது நிறைய இருக்கு. ஒட்டஞ்சத்திரத்துல இந்த ஜேபி அசோசியேட்ஸ் கும்பல், சிவகுமார் வழக்கறிஞர், இந்த வழக்கறிஞரை காப்பாத்துறதுக்கு ஹைகோர்ட்ல சில பேர் முயற்சி பண்றாங்க. நான் உரிய விஷயத்த நான் சொல்லுவேன். இவங்க கூட்டு குற்றவாளிகள். இந்த கூட்டு குற்றவாளிக்கு உடனே அதிகாரிகள். சாதாரணமா நீங்களும் நானும் ஒரு சின்ன இடத்த பதியணும்னு சொன்னா அவ்வளவு சீக்கிரம் பதிய முடியாது. இவ்வளவு பெருமான சொத்தை இப்படி போலி ஆவணங்கள் கொண்டு ஒரு தடை கொடுத்தும் பதிகிறான்னா இதுக்கு இந்த துறையினுடைய செயலர் வெட்கப்படணும், ரிசைன் பண்ணிட்டு போகணும். அரசு காரணம் சார். நீங்க எப்படி காரணம் இல்லைன்னு சொல்லிருவீங்க? இது திமுக ஆட்சியில பத்திரம் போட்டான்? இல்ல இல்ல,
இந்த உங்க தூய ஆட்சி, உங்க விஜய் ஆட்சியோட இல்ல, இது தூய ஆட்சி. நீங்க சொல்ற பாணிக்க வர்றேன். தூய ஆட்சியில துட்டு வாங்கிட்டு போலி ஆவணங்களை வச்சு இந்த பதிவுத்துறை போடுறாங்கன்னா இந்த பதிவுத்துறை அமைச்சருக்கு தெரியுமானா தெரியாது. ஆனால் அந்த துறையுடைய தலைவர் அருண் சுந்தர் அதாலனுக்கு தெரியும். நான் சொல்றேன், ஒரு ஸ்கூல்ல ஒரு தவறு நடக்குது, வாத்தியாரோ வாட்ச்மேன் தப்பு செஞ்சு யாரு பொறுப்பு? ஹெட்மாஸ்டர். அப்ப இந்த துறைக்கு தலைவர் யாரு? நீங்க. உங்க துறையுடைய செக்ரட்டரி யாரு? மிஸ்டர் குமரகுருபரன் ஐஏஎஸ். அவரை விசாரிங்க சார். அந்த முக்கிய புள்ளியா குமரகுருபரன் ஐஏஎஸ் எடுத்துக்கலாமா? இப்போ நான் அப்படி சொல்ல மாட்டேன். பொறுப்பு மிக்க அதிகாரி பதில் சொல்லுங்க. பழனிக்கு வந்துட்டு ஏன் ஓடி போனீங்க? அந்த இடத்த ஏன் பார்க்க கூடாது? இதுதான் அப்படின்னா சார், இதை விட இன்னொரு கொடுமை. இந்த சொத்து மதிப்பு 2 கோடி 9 லட்சம் ரூபாய்க்கு பஞ்சிருக்கான். 2 கோடி சொத்து 9 லட்சம் ரூபாய்க்கு. இதை விட இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம், எங்க வடிவேல் சார் சொல்ற மாதிரி இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி திண்டுக்கல்ல தாடிக்கொம்புன்னு ஒரு ஊர் இருக்கு. அது சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில், ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்கதுங்க. அங்க பாலுசாமி ஐயர் ஒரு சத்திரம்னு ஒரு சத்திரம் 1900 ஒரு தர்மசாசனம் எழுதுறாங்க. அந்த தர்மசாசனத்துடைய நகல் என்கிட்ட இருக்கு. இதான் அந்த தர்மசாசனம், நகல் எடுத்திருக்கேன். அப்போ நம்ம அவ்வளவு சீக்கிரம் படிக்க முடியாத தமிழ் எழுத்துல இருக்கும். இதை நான் கிளீன் காப்பி வச்சிருக்கிறேன். ஒரிஜினல் மாதிரி இருக்கு. ஒரிஜினல் தான். அதனுடைய கெசட்டட் காப்பி, நான் எதுவும் திருடர் கொள்ளல, ஆவணத்தை வாங்கியிருக்கேன், முறையா வாங்கியிருக்கேன். அப்புறம் 1923 ஒரு ஆவணம். இந்த 2 ஆவணங்களும் பாலுசாமி ஐயர் சத்திரம் அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளை தாடிக்கொம்பு பெருமாளுக்கு சித்ரா பௌர்ணமியில அங்க சுவாமி வந்து எழுந்தருளல் செய்வாரு. அப்போ நடக்கக்கூடிய பூசைகள், மரியாதைகள், அங்க மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதங்கள் உள்ளிட்டவைகள்லாம் செய்யணும்னு சொல்லி திண்டுக்கல்ல 20 ஏக்கர் 47 சென்ட் எழுதி வைக்கிறாங்க. எந்த வருஷம்? 1905. அதுல எழுதுறது என்னன்னா, இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய மூத்தவர் இந்த ட்ரஸ்ட்டுக்கு பொறுப்பா இருப்பாங்க. என்னென்ன தர்மங்கள்லாம் செய்யணும், யாத்திரிகர்களுக்கு தங்கணும், பக்தர்களுக்கு உதவி செய்யணும், சாப்பாடு போடணும்னு சொல்லி. இன்னைக்கு அந்த சந்தை மதிப்பு திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய சவுந்தரராஜ பெருமாள் கோயில் சொத்து சந்தை மதிப்பு ஏக்கர் 25 கோடி வச்சாலும் 500 கோடி மெயின் ப்ராப்பர்ட்டி. அந்த சொத்துல இந்த ஐயா 1905 என்ன எழுதுறாங்கன்னா, இந்த தர்மங்கள் செய்யணும். இந்த தர்ம சாசனத்தை நீங்க திருத்த முடியாது, மாற்றம் செய்ய முடியாது, சொத்துக்களை பராதீனப்படுத்துதல், விற்பனை செய்ய முடியாது. அப்படி செய்தால் இந்து சட்டப்படி செல்லாது. இந்த மனுஷன் எழுதி வச்சிருக்காரு 1905. நீங்க எந்த மாற்றம் செய்ய முடியாது, அது செஞ்சீங்கன்னா செல்லாது. காலப்போக்கில் என்ன பண்றாங்க, இந்த குரூப்பு இன்னைக்கு நகரம் ஆகிப்போச்சு, கார்பரேஷன் ஆன பிறகு அதனுடைய சந்தை மதிப்பு கூடிருச்சு. அதனால என்ன பண்றாங்க, பாலுசாமி ஐயர் ட்ரஸ்ட் அப்படிங்கிறத பாலுசாமி ஐயர் பிரதர்ஸ் ட்ரஸ்ட்னு ஒன்று கிரியேட் பண்றாங்க. சட்டத்தை இவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறாங்க. ஆமா. இப்ப ஒரு இனிப்பு இருக்கு, அந்த இனிப்பை லட்டா இருக்கு, லட்டை வந்து பூந்தி ஆகுறான். பாலுசாமி ஐயர் பிரதர்ஸ் ட்ரஸ்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணி இந்த குழுவில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் அதுல மெம்பர் ஆகுறான். மெம்பர் ஆகிட்டு என்ன பண்றாங்க, இந்த மாதிரி பாலுசாமி ஐயர் வந்து சொத்தெல்லாம் வச்சிருந்தாரு, அதெல்லாம் இன்னைக்கு விவசாயம் எல்லாம் பண்ண முடியல, எங்களுக்கு அறக்கட்டளை நடத்துறதுக்கு கஷ்டமா இருக்கு, அதனால இன்னைக்கு வந்து இந்த சொத்தெல்லாம் வித்துருவோம், வித்துட்டு நம்ம வந்து புறநகர்ல ஒரு 10 ஏக்கர் பூமி வாங்கி விவசாய நிலம் வாங்கி விவசாயம் பண்ணி அன்னதானம் போடுவோம். இந்த வித்த சொத்தை காசை ஒரு 6 கோடி ரூபாயை தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இவனுள்ள தீர்மானம் போடுறான். ட்ரஸ்ட்டுக்கு பேரு பாலுசாமி ஐயர் பிரதர்ஸ். ஒரிஜினல் நேம் என்ன? பாலுசாமி ஐயர் ட்ரஸ்ட். சரியா? நீ மாத்துறதுக்கு உனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவன் மாத்திட்டான். ஏமாத்தினா அது ஏமாத்தினா, ஏமாத்தினா அது ஏமாத்தினா. இந்த சொத்துக்களை நீங்க வந்து மாத்தக்கூடாதுன்னு சொல்லி 2005 ஒரு ஜட்ஜ்மெண்ட் காப்பி இருக்கு, நிரந்தர உறுத்து கட்டளை இருக்கு, எதுவுமே நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லி. இந்த ஆவணங்களை எல்லாம் நான் சொன்ன 1905 1923 ஆவணங்கள் எல்லாம் மதுரையில் போகும்போது டாக்குமெண்ட் மிஸ்ஸிங்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி. அதையும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் காப்பி இந்த பாலுசாமி ஐயர் பிரதர்ஸ் அறக்கட்டளை சார்ந்தவங்க சட்டவிரோதமா அறக்கட்டளை உருவாக்கி அதுல தீர்மானம் போட்டு சொத்தை வித்துக்கலாம்னு சொல்றான்ல. எந்த சொத்தை வித்துக்கலாம்? பாலுசாமி ஐயர் பிரதர்ஸ் ட்ரஸ்ட்ங்கிறதுக்கு சொத்து இருந்தா நீ வித்துக்கோ, அது உனக்கு உரிமை இருக்கு. ஆனா பாலுசாமி ஐயர் பிரதர்ஸ் ட்ரஸ்ட்டுக்கு பாலுசாமி ஐயர் சொத்தை விற்போன்னு சொன்னா அது சட்டவிரோதம். நீதிமன்றத்துல போய் திண்டுக்கல் நீதிமன்றத்தில் போய் சட்டவிரோதமா ஆவணங்கள் இல்லாம இவ்வளவு உறுத்து கட்டளை இருந்து அதை எதுவுமே சொல்லாம போலியான ஆவணங்களை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த மனிதர்கள் உத்தரவு போடுறாங்க. ஒரு அம்மையார் வந்து மாவட்ட நீதிபதி சொத்துக்களை வித்துக்கலான்னு சொல்லி சொல்றாங்க. சொத்துக்களை வித்துக்கலாம், பாலுசாமி பிரதர்ஸ் சொத்தை வித்துக்க, இதை வைக்க முடியாது. அதனால இந்த விஷயத்தை நான் திரு ஆணையர் திரு வினய் ஐஏஎஸ் அவர்களை இன்னைக்கு நான் சந்திச்சு நேரடியாக மனு கொடுத்துட்டு வந்திருக்கேன். இது ஒரு பெருமாளுக்கான சொத்து,
அது என்ன எழுதுறாங்கன்னா, ஆண் வாரிசுகள் இருக்கிற வரைக்கும் தர்மம் செய்யணும், அவங்க அத்து போனா பெண் வாரிசுகள் இருக்கிற வரைக்கும் செய்யணும், அதுவும் இல்லைன்னா பெருமாளுக்கு சொந்தம்னு சொல்றாங்க. இந்த அறத்தின் நோக்கத்துக்கு விரோதமா செஞ்சதுனால அறநிலையத்துறை இந்த சொத்துக்களை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். இந்த சொத்தை வாங்கின கும்பலுங்கய்யா இப்ப 8 ஏக்கர் வித்தாச்சு. கணக்குப்படி 13 கோடி ஏதோ வித்துட்டாங்க, 11 கோடி சம்திங். இன்னைக்கு அது அதனுடைய மதிப்பு 130 கோடி சம்திங். மிச்சம் பேலன்ஸ் இருக்கு, இன்னும் 12 ஏக்கரா இருக்கு. அதை விற்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டேன், கோர்ட்டுக்கு போயிருவோம். இந்த சொத்தை நாங்க மீட்போம், கோயிலுக்கு பெருமாளுக்கு சேர்ப்பிப்போம். இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மாஃபியாக்கள் இருக்கு. கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு மனிதர் இருக்காரு. அரசாதிக துணியோட இருக்கிற மாஃபியா. ஆமா, துணை இல்லாம நடக்காது சார். திருப்பூர் சார்ந்த ஒரு நபர் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவங்க பொண்ணு பேர்ல ஒரு டாக்குமெண்ட் ஆகுது. திண்டுக்கல் டவுன்ல ஒரு தொழிலதிபருங்கிற பெயர்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அந்த மனிதர் அவருடைய மகள் பேர்ல சொத்து வாங்குறாரு. அவர் நாகராஜ் என்ற பாஸ்கர். இந்த கோயில் சொத்தை இந்த பேசக்கூடிய இந்த சப்ஜெக்ட், இந்த தாடிக்கொம்பு பெருமாள் திருக்கோயிலுடைய இந்த சப்ஜெக்ட்ல அவங்க வாங்குறாங்க. அவன் மகன் பேர்ல வாங்குறாங்க. அக்யூஸ்ட், எல்லா பேரும் அக்யூஸ்ட். இந்த சொத்துன்னு தெரிஞ்சுதான் வாங்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் கோயிலுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க. பேசுறான் ஒரு ஆளு, சம்பந்தம் இல்லைங்க, அது தனி சொத்துங்க. இனமோ அப்போடு சொத்து, முன்னோர்கள் எழுதி வைத்த சொத்தை முறைகேடா விற்பனை செய்கின்ற பொழுது இவங்களுக்கு கொஞ்சமாவது கூச வேணாமா? பணம் தான் அவனுக்கு பிரதானமா? சட்டத்தின்படி நாங்க வந்து காவல் கண்காணிப்பாளர், உதவி ஆணையர், இணை ஆணையர், வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர் அனைவருக்கும் புகார் மனு கொடுத்தாச்சு. இந்த சொத்துல ஒரு பிடி மண்ணை கூட இவங்க எடுக்க விட மாட்டேன். எனக்கு உயிராபத்து வரலாம், அதை பத்தி கவலை இல்லை. இந்த சொத்தை கடந்த ஆட்சியிலே பொசிஷன் எடுத்தான். பொசிஷன் எடுத்த போது நம்ம பிரபலமா பேசப்பட்ட முன்னாள் முதல்வரின் குடும்பத்திற்கு சம்பந்தமான ஒரு நிறுவனத்தின் பெயரெல்லாம் அடிபட்டுச்சு. அது ஈசன்லாம் ஏதோ பேர் சொன்னாங்க. அதெல்லாம் அதுக்குள்ள நான் போக விரும்பல. அது சபரிமலைக்கு ஐயப்பாவுக்கு போட்டுரும் கோஷத்தை ஆச்சுங்களா, அது ஒரு புறம். இப்பவும் இந்த சப்ஜெக்ட்ல அந்த பழைய ரியல் எஸ்டேட் மாஃபியாக்கள் பின்னணியில இருக்கிறான். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொழிலதிபர் இருக்கிறார். அது நேரம் வரும்போது உரிய நேரத்தை நான் அம்பலப்படுத்துவோம். பெருமாள் தாடிக்கொம்பு பெருமாள் விஷயத்துல இந்த சொத்துக்கள் பாலுச்சாமி ஐயர் சொத்தை சட்டவிரோதமாக விற்பனை செய்ததால் நாங்க நீதிமன்றத்தின் மூலமாக நாங்க வந்து அதை வந்து செல்லாதுன்னு அறிவிக்கப்போம். இதுல என்ன கொடுமைன்னா ஐயா, இந்த அறக்கட்டளையில மகமதியர்களுக்கு அங்க தங்குறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஒருத்தன் விட்னஸ் போட்டிருக்கான். விட்னஸ் போட்டவனுக்கு 22 சென்ட் தானம் பஞ்சு கொடுத்தாச்சு. இப்ப நான் சொன்னனே, நீங்க எப்படி ஐயா இப்படி சொல்றீங்க? பழனி மாடல், நான் அந்த துபாக்கூர் பத்திரப்பதிவுக்கு பூரா பழனி மாடல் பத்திரப்பதிவுன்னு பேர் வச்சிட்டேன். பழனி மாடல் பத்திரப்பதிவு, சாமி பத்திரத்தை பூரா அப்படியே பண்றான். இதுவும் அப்படித்தான். அறிவழகன் அப்படின்னு ஒரு வக்கீல் கையெழுத்து போட்டிருக்காரு. இன்னொன்னு பூங்கொடியாள் அப்படின்னு ஒரு அம்மா கையெழுத்து போட்டிருக்க வக்கீல். இந்த ஆவணத்தை தயாரிச்சது ஏதோ மாறிகிருன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நான் விசாரணைக்கு நாளைக்கு மறுநாள் போறேன், அங்க நான் அம்பலப்படுத்துவேன். முத்துமாரி இந்த டாக்குமெண்ட் தயாரிச்சவன் பாரு, முத்துமாரி அவன் பாரு. என்னவா இருக்காரு அவரு இப்போ? அவன் லைசன்ஸ் பத்திர எழுத்துறே கிடையாது. எப்படி அங்க ஜெயபிரகாஷ் இருக்கிறானோ அதே மாதிரி திண்டுக்கல்ல இந்த முத்துமாரிங்கிற ஒரு கேரக்டர் இது மாதிரி வழக்கறிஞர்களை வச்சு இந்த ஆவணத்தை போலியா தயாரிச்சு பத்திரத்தை பதிஞ்சுட்டாங்க. எல்லாம் அக்யூஸ்ட். இந்த ஆவணத்தை தயாரிச்சத பதிஞ்சாரு பாருங்க, அவர் அக்யூஸ்ட் பதிவாளர். என்ன சொல்றீங்க சார்? நாங்க யார்கிட்ட போய் பேசுறது? கேட்டா கோர்ட் ஆர்டருங்கண்ணா. கோர்ட் என்னத்தை சொல்லுச்சு? பாலுச்சாமி சொத்தை வைக்க சொல்லிச்சா? இல்ல. விட்டா கலெக்டர் ஆஃபீஸ பத்திரம் போட்டுருவான், எஸ்பி ஆஃபீஸ பத்திரம் போட்டுருவான். அந்த அளவு திறமையான ஆமா, அவனுக்கு தேவை ஸ்டாம்ப் டியூட்டி கட்டினா போதும். இப்ப இந்த அரசு தூய அரசா என்ன அரசு சொல்லுங்க? நான் இத்தனை ஆவணங்களை வச்சுட்டு இருக்கேன். ஆனா இவங்க தான் வந்து மூச்சுக்கு முன்னர் வந்து திமுக வந்து தீய சக்தி, நாங்க தூய சக்தி. இவங்க தான். நீ அதை விட கொடிய சக்தியா இருக்கிய. பத்திரப்பதிவுல போலி சக்தி தாவேகா. ஆமா, பழனி மாடல் பத்திரப்பதிவு அரசாங்கம் யாருடையது? விஜய் அரசு. ஆமா, தாவேகா அரசு. பத்திரப்பதிவு துறை யாருடையது? உங்க அரசு. அறநிலைத்துறை யாருடையது? உங்க அரசு. 2 மந்திரி என்ன பேசிக்க மாட்டீங்களா? நீ இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் பத்திரப்பதிவு துறையில இருக்கிறவங்களுக்கு ஏன் கொடுக்கல? இது வரைக்கும் மந்திரி போய் பார்த்திருக்கணுமா இல்லையா? எங்க அண்ணன் லோகேஷ் எங்க போனாரு? அப்ப துறை செயலர் சொல்ல மற்ற அதிகாரிகள் கேட்கிறார்களோ என்ற சந்தேக பார்வை எனக்கு இருக்கு. ஆனா தாவேக அரசு சார்பா என்ன சொல்றாங்கன்னா, பத்திரப்பதிவு துறையில வந்து ஊழல் குறைஞ்சிருக்கு, லஞ்சம் வாங்குறது குறைஞ்சிருக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. சார், லஞ்சம் வாங்குறது குறையுது கூடுது, அது எனக்கு தேவையில்லாத வேலை. ஏன் கோயில் சொத்தை என்ன வெங்காயத்துக்கு நீங்க பதிஞ்சீங்க? அது உங்க ஆட்சியில. எங்க ஆட்சி கிடையாது, விஜய் ஆட்சி. தாவேக ஆட்சி. நீ பதிஞ்சிருக்கீல,
7/7 ஒருத்தர் 52 வருஷம் 55 வருஷத்துக்கு முன்னாடி செத்தவனுக்கு சர்டிபிகேட் வாங்கி 7/7 இறப்பு சான்றிதழ் வாங்கி 7/7 பத்திரம் பதிய முடியுதுன்னா எப்படி முடியும் சார்? சாமானியனுக்கு முடியும், உங்களால முடியுமா? அந்த வாய்ப்பு இல்ல ராஜா தான். இதுலயே ஊர்னவங்க மட்டும் தான் இதெல்லாம் பண்ண முடியும். என்னங்க? இதுலயே ஊறி வாழ்றவங்க மட்டும் தான் பண்ண அப்ப திட்டமிட்டு ஒரு கும்பல் இந்த திருக்கோயில் சொத்துக்களை சூறையாட நினைக்கிறது. அரசு அதிகாரோட துணையோட. துணை இல்ல அவன் இல்லாம நடக்குமா சார்? நிச்சயமா. அவன் தானே சார் சொல்லுவான். நீங்க ஒரு கம்ப்யூட்டர் அவ்வளவு சீக்கிரம் ஆப்ரேட் பண்ண முடியாது. அங்க இருந்து ஒரு உங்களுக்கு அந்த லாக்கை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு ஐடி மாதிரி இருக்கும், குறிசொல் இருக்கும். அப்படியெல்லாம் நடக்கக்கூடியதானே. பத்திரப்பதி ஒரே நாள்ல அந்தாங்க பதிஞ்சுங்கன்னா விட்டுறீங்களா? 10 நாள் அலைய விடுவீங்க. அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா, போட்டோ எடுத்துட்டு ஆச்சரியத்துல ஆச்சரியம். 7/7 வந்து எப்படி பதிஞ்சான் சார்? பழனியில 6/7 இந்த பழனி தண்டமாணி சாமி மடம், 7/7 அந்த கன்னியாபரமேஸ்வரர் கோயில் சொத்து, இங்க திண்டுக்கல்ல பதிகிறாங்கன்னா இப்ப என்ன காரணம்? அது இதற்கு பின்னணியில மிகப்பெரிய லேண்ட் மாஃபியாக்கள் இருக்காங்க. ஒரு முக்கியமான தொழிலதிபர் இருக்கிறார், ஒரு முன்னாள் அமைச்சர் இருக்கிறார். நான் இதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு செய்தி உங்களுக்கு தெரிவிப்பேன் எல்லா ஊடகத்தாரர்களுக்கும். ஒரு கோயில் சொத்து, ஒரு முன்னாள் மந்திரி, தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர், சொத்து மதிப்பு பல 100 கோடி, உரிய ஆவணங்களோடு நான் சந்திப்பேன். ஏதாவது அரசியல் கட்சியோட பின்புல் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் நினைக்கிறீங்களா? இந்த கோயில் சொத்துக்களை வந்து அபகரிப்பு சார், இதுல வந்து நான் திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிஜேபின்னு பார்க்க மாட்டேன். கோயில் சொத்தை திருடுறவன் பூரா திருட்டு கூட்டணி, திருட்டு பய கட்சி, அப்படித்தான் நம்ம குற்றம் சொல்ல. ஆனா வெளியில அரசியல்வாதின்னு காமிச்சுப்பாங்க. யோக்கிய மாதிரி வேஷம் போடுவாங்க, யோக்கிய மாதிரி வேஷம் போடுவாங்க. இந்த திண்டுக்கல் பால்சாமி சத்திர விஷயத்துல நாகராஜ் என்கின்ற பாஸ்கர், அவன் பையன் அக்யூஸ்ட், நாகராஜ் இந்த பாஸ்கர் அக்யூஸ்ட், விட்னஸ் போட்டவன் அக்யூஸ்ட், பதிஞ்சவன் அக்யூஸ்ட். கிட்டத்தட்ட 25-30 பேர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சொத்தை, கட்டளை சொத்தை வித்து எப்படி எஃப்ஐஆர் ஆச்சு? இதுதான் அது மதுரை மீனாட்சி கோயில் சொத்துடைய எஃப்ஐஆர். ஒரு கட்டளை சொத்து, இதே போல ஆவணம் போலி. அந்த அறத்துக்கு நோக்கத்துக்கு விரோதமாக இவன் குறிப்பிட்டான். 19 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. உடனே மந்திரி ரமேஷ், பார்த்தீர்களா திமுக ஆட்சி தூங்கி கொண்டு இருந்தது, நாங்க வந்த உடனே எஃப்ஐஆர் போட்டோம். நீ போட்ட சாமி, எப்படி பதிஞ்சான்? பதிவுத்துறைக்கு காரணமான இந்த பதிவாளர்கள் உள்ளிட்ட அதிகாரி அவன் ஜெயிலுக்கு போனா? அறநிலைத்துறை தடையான கொடுத்து எப்படி முடியல. அப்ப நீ தூய் ஆட்சி சொல்றதுக்கு வெக்கப்படணும். அவன் 10 மலை கயிறு வாங்கி தரேன், பத்திரப்பதி தூக்கல தூங்க. மானம் கட்டவனே சொல்றேன் சார். இதனால என்ன வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. என் கோயில் சொத்துக்களை அந்த காலத்துல ஒரு முக்கியமான ஒரு அன்பருங்க கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கார்ல ஏறதுக்கு முன்னாடி தண்ணி எடுத்துட்டு வாம்பாருங்க, காலை கழுவுவாரு. என்னையா கோயிலுக்கு போயிட்டு காலை கழுவுற புண்ணியமெல்லாம் வீடு போய் சேராத? அட ஏன் கேட்குற ரவி, இந்த கோயில் மண்ணு காலில் ஒட்டுச்சுன்னா இது வீடு போகக்கூடாதியா? சிவன் சொத்து குடும்பம் விளங்காதே. அப்படி உள்ள பக்திமான்கள் உள்ள ஊர்ல அந்த மாதிரி வாழ்ந்தவங்க காலத்துல இந்த மாதிரி நடக்குது. திருடங்க இருக்கிறாங்களே. நான் இப்ப சமீபம் ஒரு புத்தகம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த நகர்த்தார்கள் செய்த பெரும் அருட்கொடைகள் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். சிங்கப்பூர், மலேசியா, பர்மா எல்லாம் போய் வணிகம் செஞ்சு வந்த அந்த பெருமக்கள், நான் ஒரு குடும்பத்தார், அவங்க மதுரை மீனாட்சி கோயிலுக்கு 1870 சம்திங் 25 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க சார். 25 லட்சம் 1800 சொச்சத்துல 25 லட்சம்னா இன்னைக்கு எத்தனை ஆயிரம் கோடின்னு பார்த்துக்குங்க. ஒரு மனுஷனுக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளவு பெரிய கொடை வேணும். ஆனா இந்த அறநிலையத்துறை எடுக்கிறதுக்கு உண்டியல், கட்டணமா சீட்டு, செல்போன் வைக்கணுமா சீட்டு, செருப்பு இலவசமா, முடி காணிக்கு இலவசமா, அந்த முடிய கோடிக்கணக்கில் வித்துருவான். நடக்குதா இல்லையா? ஒரு வெள்ளை அறிக்கை இல்லையே. இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர் இங்கிட்ட போறாரு, வைக்கிறாரு, பேசுறாரு. இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல ஸ்ரீரங்கத்துல பேசுறாரு, மக்கள் ஏதோ கோரிக்கையாக போராட்டம் பண்றாங்க. நீங்க அரசாங்கத்தை எதிர்த்து பேசலாமா? எளிய மக்களின் பிள்ளைன்னு தள்ளிதானே அவனுக்கு ஓட்டு போட்டான். அவன் கோரிக்கையை கேட்க வேணாமா? நீங்க நிச்சயமா கோர்ட் உத்தரவை மதிக்க வேண்டும். யார் சொல்றது? இந்த டிவி கீழே இருக்கக்கூடிய இந்த அறநிலையத்துறை மந்திரி. சரிசாமி, கோர்ட் உத்தரவு மதிக்கணும். திருப்பரங்குன்ற விஷயத்துல என்ன பண்ணீங்க நீங்க? கோர்ட் உத்தரவு போட்டுச்சுல, ஏன் ஏத்தல தீபம்? ஒருத்தர் இறந்திருக்காரு. அதுல பூர்ணச்சந்திரன் எங்க சகோதரன் செத்தான, ஒரு உயிர் போச்ச. கோர்ட் உத்தரவு மதிச்சிருந்தா கடந்த ஆட்சியில உயிர் போயிருக்குமா? உடனே அது கடந்த ஆட்சி ரைட்டு. இப்ப நீ எதுக்கு இந்த புதிய அரசு வந்த பிறகு எதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் பண்ணீங்க? இதே நிர்மல்குமார் என்ன சொன்னாரு? 2 ஆண்டுகளுக்கு முந்தைய நடைமுறை, 10 ஆண்டுகளுக்கு முந்தைய நடைமுறை தொடரும் சட்ட மந்திரி பேசினார்ல. அப்ப அறநிலையத்துறை மந்திரி பேசக்கூடாது, கோர்ட் உத்தரவு மதிக்கணும்னு பேசக்கூடாது. நிச்சயமா பேசக்கூடாது இல்லையா? பேசக்கூடாது. அப்ப அவர் பேசுற முறையே இல்லைல்ல. அந்த ஸ்ரீரங்கம் கோபுரத்தின் மேல ஷூ காலையை போட்டு ஏறிட்டு பகுத்தறிவு உபதேசங்களுக்கு, பகுத்தறிவோடு யோசிக்க வேண்டும். இந்த ஸ்டுடியோக்குள்ள வரதுக்கு முன்னாடி நீங்க செருப்பு போடல, நான் செருப்பே போடல. ஒரு கோபுரம் ரெங்கம் கட்டுறது, அவனுக்கு கட்டின கோபுரத்து மேல அப்போ ரீல்ஸ் போட்டுக்கிட்டு நீ ஷூவை போட்டுக்கிட்டு கேட்டா பகுத்தறிவோட யோசிக்கணும் அப்படின்னா என்ன? நீ எங்களுக்கு பகுத்தறிவு உபதேசம் பண்ற வேலை வேணாம்.
நியாயமான கருத்துக்களை சொல்றோம். மந்திரி பதவி என்பது சாஸ்வதம் அல்ல. நிச்சயமா அரசு கொடுக்கக்கூடிய உங்களுக்கு பொறுப்பு, அந்த பொறுப்புல நீ அகந்தையோடு அதிகார வெறியோடு தெரிஞ்சா ரெங்கம் கணக்குல நீ காணப்படும். சத்தியமா சாமி, கஷ்டமா இருக்கு. நீ சின்ன வயசு பிள்ளை நம்மள மாதிரி இருக்கிறேன்னு சொல்லி பேசணும்னு சொன்னா அது முறையே இல்லைல்ல. மக்களை பேசுறாருங்க, இன்னும் அரசாங்கத்தை எடுத்து பேசலாமண்ணா, ஏன் பேசக்கூடாதா? ஏன்னா ஜனநாயக அரசு தானே இது, இல்ல சர்வாதிகார அரசா விஜய் அரசு? ஜனநாயக அரசு. அப்ப ஜனநாயக அரசுல ஒரு மந்திரி மக்களை மிரட்டலாமா? மக்களை நாங்க படிக்காத ஆளுங்க சார், அவன் கோரிக்கையை நியாயமற்றதாக இருக்கட்டும் நான் பரிசீலிக்கிறேன்னு சொல்லிட்டு போனா என்ன? இந்த உடல் மொழி, இந்த அமைச்சர்கள் இருக்கிற சில அமைச்சரோட உடல் மொழி, அந்த அப்படி சொல்ற சிலுப்புற வேலை, இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த உடல் மொழியெல்லாம் மக்களுக்கு வெறுப்பு விட்டோம். விஜய் அவர்கிட்ட நான் படிவாக வேண்டிக்கிறேன், நீங்கள் நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் சுற்றியுள்ளவங்க இந்த அரசு கெட்டவரை உருவாக்குறாங்க. சில துறையில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அமைச்சர்களை மாட்டி விட துடிக்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் பதிவுத்துறை, அறநிலைத்துறை. காரணம் குமர ஒருவர் நல்ல பேரை வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணுறாருன்னு வெளிப்படையாக நான் குற்றம் சொல்கிறேன். ஒரு முருகர் பேரை வச்சுக்கிட்டு ஒரு முருகர் சொத்தையே கையாடல் பண்றாரு அவரு. சார், இந்த தண்டபாணிசாமி மடத்துல வித்தவன் வாங்கினவன் விட்னஸ் போட்டவன் அதுல பெரும்பாலான பேர் முருகன் பேர். சம்மு சுந்தரம், முருகதாசு, சேதுபதி, 7 பேர் அதில் ட்ரஸ்ட் இருக்காங்க. அவங்க அத்தனை பேர் முருகன் பேர் தான். ஆட்டை போறது முருகர் சொத்து தான். முருகர் சொத்து தான். நான் தண்டபாணிசாமி மட பிரச்சனை சொல்றேன். அந்த தண்டபாணி மடத்துல அத்தனை அக்யூஸ்ட்ல அவன் பேர் தான் இருக்கு. முருகன் இப்ப எங்களை கிளம்பிட்டான். முருகன் தண்டத்தை எடுத்துட்டான். இந்த பைய அயோக்கியத்தனம் பண்றாங்க, போலியா வேலை செய்யறாங்க, அடிச்சு நொறுக்குடா அப்படின்னு முருகன் சொல்றான் உத்தரவு எங்களுக்கு. இப்ப நான் அடுத்த வாரம் கிளப்ப போற பிரச்சனை இருக்கு பாருங்க, அது மீண்டும் ஒரு பிரச்சனையை உருவாக்கும். பிரச்சனை மீன்ஸ் ஒரு பிரளயத்தை உருவாக்கும். அதுல சம்மந்தப்பட்டவங்க அவ்வளவு பெரிய ஆளுங்க. தமிழகத்துல மட்டுமா இல்ல ஆல் ஓவர் இந்தியா? நான் சொல்றது திண்டுக்கல் மாவட்டத்துல இன்னும் இருக்கு, 1000 வேலை இருக்கு. இதுல 40,000 கோயிலுக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியாது. ஆனா நான் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு நான் பதிவு பண்ணிக்கிறேன், நான் தொடர்ந்து இந்த இஷ்யூ எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு எதையாவது உயிராபத்து ஏற்பட்டால் இந்த அரசாங்கம் தான் பொறுப்பு. நான் நீ மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன். முருகன் என் கூட நிற்கிறான். ஆனால் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் இந்த அரசே பொறுப்பு. அதை நான் இன்னைக்கு பதிவு செஞ்சுக்கிறேன். நான் அப்படிலாம் அச்சப்பட்டு ஓடுறவங்க கிடையாது. 17 வயசுல வீட்டை விட்டு வந்தபோது வாய்க்கரிசி போட்டு தான் வந்திருக்கோம். சில சில்லற பயிலுக, சல்லி பயிலுக, என்னங்க அவெல்லாம் மிரட்டலுக்கு பெரிய சூழல் நினச்சிட்டு இருக்கான். முருகன் கணக்கில், பெருமாள் கணக்கில் தப்பிக்க முடியாது. முருகன் வேல் இருக்கு, பெருமாளுடைய சங்கு சக்கரம் இருக்கு. சுழட்டி அடிச்சதுன்னா ஒரு செகண்ட்ல காலியாகிவிடும். புரியுதுங்களா? அதனால இவங்க கணக்கு, இந்த போலி ஆவண பேர் வழிகளை நிச்சயமா அம்பலப்படுத்துவேன். நீதிமன்றத்தின் சட்டத்தின் மூலமாக சொத்துக்களை மீட்டெடுப்பேன். முருகனுடைய சொத்து, பெருமாளுடைய சொத்துக்களை காப்பாத்துவேன். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Regal Jewellers, the biggest manufacturer and wholesalers, now in T Nagar, Chennai. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future.